Om Saravana. Happy morning to all my brothers and sisters of third year CSE students. This is your class in the subject of mobile computing. In mobile computing, this is your last class in Unit 3. So from this class, we are going to complete a Unit 3. From next class onwards, we'll start a Unit 4. Okay. So before enter into a continuation of a new topic, I just want to give an overview about your previous class. In a short manner, I will give an overview because we need to complete. So in previous class, we have seen what is meant by MANET, that is your mobile IP. So in your MANET, you have a various kinds of routing technologies. So from that, your mobile ad hoc network will be functioned and categorized with the various techniques. Okay. So apart from this, your MANET will be vary based on the communication. Your first one is unicast, multicast, and then broadcast. There was some of the classification of your unicast MANET routing protocol, that is your proactive routing protocol, reactive routing protocol, and then hybrid. So what is by proactive? The proactive will contains the, and it is also called as table driven routing protocol. So the function உங்களோட ப்ரோஆக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டோபாலஜி நெட்ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அதை சேஞ்ச் பண்ணும்போது அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ட்ரிவன். ஏன் அப்படின்னா ஒரு சோர்ஸ் இருக்கும், ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும். நான் சோர்ஸ் வந்து டெஸ்டினேஷனுக்கு அந்த பாத் ட்ராவல் பண்ணுறேன் இல்லைங்களா, ஸோ அது வந்து குட் லிங்க்கா இல்லை வீக் லிங்க்கா, அப்படி நான் பாஸ் பண்ணும்போது என்னுடைய ரவுட்டிங் டேபிள் எப்படி இருக்கும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே ஃபங்க்ஷன் நடக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் டிஸ்டன்ஸ் வெக்டர், தட் இஸ் டிஎஸ்டிவி ப்ரோட்டோகால். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதனோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரூட் டிஸ்கவரி, குட் ரிலையபிலிட்டி. ஸோ ட்ராபேக்ஸ் வந்துட்டு இது ஒரு லார்ஜ் நெட்ஒர்க்ஸ்க்கு நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்காது. அது ஏன் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து லார்ஜ் ரவுட்டிங் பண்ண முடியாது. ஸோ பீரியாடிக்காக உங்களுக்கு ஹலோ மெசேஜ் அப்படின்றது ஒவ்வொரு ரவுட்டிங் அப்பவும் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. தென் யுவர் செகண்ட் ஒன் இஸ் ரியாக்டிவ் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ ரியாக்டிவ் ரவுட்டிங் ப்ரோட்டோகாலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் வந்துட்டு உங்களோட ரூட்ஸோடைய டெஸ்டினேஷன் வந்து பார்க்க முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் டெக்னிக்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ அந்த ஃப்ளட்டிங் டெக்னிக் அப்படின்னு வரும்போது உங்கள் ரூட்ஸ் எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ப்ரோட்டோக்காலில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் இந்த ப்ரோட்டோக்காலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஆன் டிமாண்ட் ப்ராசஸில் இது நடக்கும். ஸோ இது ஆன் டிமாண்ட் ப்ராசஸில் நடக்கிறதால இதனோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் சோர்ஸ் ரவுட்டிங் டிஎஸ்ஆர் அண்ட் தென் அடோப் ஆன் டிமாண்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார் ஏஓடிவி ரவுட்டிங். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் இட் ஹாஸ் லெஸ் ரவுட்டிங், அதுக்கப்புறமா வந்து எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும். ட்ராபேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டன்சி ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். இதோட ஃப்ளட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் கிளாகிங்க்கு லீட் பண்ணுறதுக்கு எக்ஸசிவாக இருக்கும். தென் தேர்ட் ஒன் இஸ் ஹைப்ரிட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ ஹைப்ரிட் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் யோர் ப்ரோஆக்டிவ் அண்ட் தென் ரியாக்டிவ் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ZRP ஜோன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ அதுக்கப்புறமா we have seen one by one. Your first one is destination sequence distance vector routing protocol. ஸோ இந்த ப்ரோட்டோக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆல்ரெடி சொல்லாமல் டேபிள் ட்ரிவன் அல்காரிதம் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங்கில் வந்துட்டு உங்களோட நோட்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்டேட் ஆகும்போது உங்களோட டிவிஆரும் டிஎஸ்டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த பேஸ் பண்ணியிருக்கோம். your first one is about an sequence number and second one is about your damping. ஸோ சீக்வன்ஸ் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு லூப் நிறைய வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டேம்பிங்கில் வந்துட்டு ஷார்ட் டியூரேஷன்லேயே உங்களுடைய சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்தோம். நோட்ஸ் இருக்குது, டைம் T1 அண்ட் டைம் T2, N1 N2 N3 அப்படின்னு சொல்லிட்டு 5 நோட்ஸ் இருக்குது. இது நான் சோர்ஸ் வந்து டெஸ்டினேஷனுக்கு நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவேன். அப்போ ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது நான் ரவுட்டிங் டேபிள் ட்ரா பண்ணோம். அந்த ரவுட்டிங் டேபிளில் டெஸ்டினேஷன் தெரியணும், நெக்ஸ்ட்டு ஹோப் யாருன்னு தெரியணும், அவங்களோட மெட்ரிக். ஸோ மெட்ரிக் அப்படின்றது என்னென்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஹோப்ஸ் இருக்கோ அதுதான் மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் தென் இன்ஸ்டால் நம்பர். இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா
அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு டேபிள் ஃபார்ம் பண்ணோம். தென் யூ ஹேவ் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஎஸ்டிவி. ஸோ உங்களோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லோ மெமரி ரெக்குயர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் லூப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமே ஃப்ரீயாக இருக்கும். தென் இட் கன்வர்ஜன்ஸ் இஸ் வெரி குவிக். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைனமிக் சோர்ஸ் ரவுட்டிங். ஸோ இந்த டைனமிக் சோர்ஸ் ரவுட்டிங்கில் உங்களுக்கான ஆன் டிமாண்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் அடோக் நெட்ஒர்க்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த அடோக் நெட்ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ த்ரூ அ பேக்கெட் யூ ஆர் ட்ரான்ஸ்மிட்டிங் யுவர் மெசேஜஸ். ஸோ இதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் டிஸ்கவர் பண்ணணும், அதுக்கப்புறம் ரூட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரூட் அப்டேட்டில் நீங்கள் ஆல்ரெடி எந்த இடத்துல உங்களோட ரெக்வஸ்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல உங்கள் ரெக்வஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் எங்கே நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ஓன் அட்ரஸ் இருக்கும், அந்த ஓன் அட்ரஸ் நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ ரெகக்னைஸ் பண்ணும்போது அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு டார்கெட்டை ரீச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய டயக்ராம்ஸ் அதே மாதிரி தான். N1, N2, N3, N4, N5 வரைக்கும் டயக்ராம்ஸ் இருக்கும். இதுலேயும் குட் லிங்க் அண்ட் தென் வீக் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ சோர்ஸ் வந்து நான் டெஸ்டினேஷன் மூவ் ஆகிறதுக்கு எப்படிலாம் நான் வந்து என்னோடய ரெக்வஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ரெக்வஸ்ட் எப்படி நான் ரிப்ளை வாங்கிக்கலாம். இந்த ட்ராபேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோபாலஜி வந்து ஹைலி டைனமிக், அப்புறம் லிங்க்ஸ் எல்லாமே வந்து அசிமெட்ரிக்கல். தென் your last one is Hadoop on demand distance vector. ஸோ இது வந்து ஹோப் பை ஹோப் ரவுட்டிங், சீக்வன்ஸ் நம்பர், பீகான், இது 3 டெக்னிக்கை கொண்டது. ஸோ இதில் வந்து உங்களுடைய ரூட் ரெக்வஸ்ட், ரூட் ரிப்ளை, ஹோப் பை ஹோப் ரூட் அப்படின்ற 3 டெக்னிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 டெக்னிக்ஸ் மூலயமா நான் மல்டிபிள் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் வாங்கிப்பேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் செக்ஷனில் பார்த்தோம். Now we'll see the continuation. So today in continuation I am just going to explain you about an zone routing protocol, that is ZRP. ZRP அப்படின்றது ஒரு ஹைப்ரிட் ப்ரோட்டோகால். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஹைப்ரிட் அப்படின்னாலே காம்பினேஷன் ஆஃப் யோர் ப்ரோஆக்டிவ் அண்ட் தென் ரியாக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎஸ்டிவி டெக்னிக்கும் கொண்டு வரலாம், டிஎஸ்ஆர் டெக்னிக்கும் கொண்டு வரலாம், ஏஓடிவி டெக்னிக்ஸும் கொண்டு வரலாம். ஸோ எல்லா டெக்னிக்ஸையும் ஒன்று சேர்ந்தது தான் ZRP. ஓகே, இப்போது இந்த ZRPயோட மெயின் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ZRP வந்து ஒரு டேபிள் ட்ரிவன் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். இதில் ஒரு சென்ட்ரல் நோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சீரிஸ் டயக்ராம், ஒரு சென்ட்ரல் நோட் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்ட்ரல் நோட்லேருந்து உங்களுக்கு மல்டிபிள் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்மளுடைய யூனிவர்சிட்டி எக்ஸாம் நடக்குது, யூனிவர்சிட்டி ப்ராக்டிகல்ஸ் நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டைரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்குறது கிடையாது. உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ், இப்போ லேப் எக்ஸாம் அப்படின்னா உங்களோட ஷெட்யூல், அப்புறம் உங்களோட லேப் எக்ஸாமுக்கான பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் நாங்கள் சப்மிட் பண்ணுற உங்களோட மார்க்ஸு, உங்களோட ஆன்சர் ஷீட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைரெக்டாக சென்னையிலேருந்து ஒவ்வொரு முறையும் யூனிவர்சிட்டிலேருந்து வரது கிடையாது. வி ஹேவ் ஒன் ஜோனல் ஆஃபீஸ். ஸோ ஜோனல் ஆஃபீஸில் நம்ம வந்து சொல்லிடுறோம், அந்த ஜோனல் ஆஃபீஸ் தான் உங்களுக்கான சென்ட்ரலைஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், அதுதான் சென்ட்ரான ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ அதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜோனலுக்கு கீழே, இப்போ ஜோனல் ஆஃபீஸ் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா ஆர்னியில் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே மல்டிபிள் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மல்டிபிள் காலேஜஸ் தான் இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, A, B, D, C, H, G, F, E, I, K, J. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே உங்களுடைய டிஃப்ரெண்ட் காலேஜஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஜோனல் ஆஃபீஸ் அப்படின்றது சென்டராக இருக்கிற அதுலேருந்து மல்டிபிள் காலேஜஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகுது. அப்போ அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போகும்போது அந்த ஜோனல் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய டெஸ்டினேஷன் அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சைடு வராங்க அப்படின்னா எந்தெந்த காலேஜ்க்குலாம் வந்து லேப் எக்ஸாம் நடக்குது, இப்போ நம்ம காலேஜ் நடக்குது, SSIT நடக்குது, அதுக்கப்புறம் திருமலையில் நடக்குது, அதன் RECயில், அதுக்கப்புறம் அக்கீமில், அதுக்கப்புறம் வந்து குளோபலில் அப்படின்னா அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வர பாத்தில் எங்கெல்லாம் அவங்களுக்கான டியூட்டிஸ் இருக்கோ, ஸோ எப்படி வந்து அவங்க ஸ்குவாட் மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் கரெக்டாக நடக்குதா நம்மளுக்கு செக் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி வந்து அந்த ஜோனல் கண்ட்ரோலில் இருக்கிறதுல அந்த பாத், ஸோ அந்த பாத் அவங்க வரும்போது, ஸோ இந்த சைடு வரும்போது இந்த காலேஜஸில் தான் கவர் பண்ணுவாங்களே தவிர அந்த பக்கம் கலவை பக்கம் இருக்கிற ஆதிபராசக்தி வந்துட்டு கவர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஜோனில் அவங்க
ட்ராவல் பண்ணிட்டு வர பாத்தில் அந்த காலேஜ் வந்து வராது. உங்களுக்கு புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் எப்படி பாத் வருது அப்படின்னு சொல்லிட்டு? எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற காலேஜ் தான். அந்த வெள்ளூர் சரௌண்டிங்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோலில் இருக்க காலேஜ் தான். பட் அவங்க வர பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி அப்படின்றது செப்பரேட் ரூட்டில் இருக்கும். அதில் அவங்க அந்த ரூட்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இந்த சைடு ஃபுல்லாக பைபாஸில் வரும்போது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐடி, ஆர்இசி, அக்கீம், தென் குளோபல், அதுக்கப்புறமா திருமலை, அது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிவிஷனை முடிச்சிடுவாங்க. அதுவே கொஞ்சம் உள்ள இன்டீரியராக போகலாம் அப்படின்னும் போது சரஸ்வதி வேலு, கிருஷ்ணா காலேஜ் அப்படின்ற மாதிரி அந்த ரூட் வந்து செப்பரேட்டாக இருக்கும். அப்போ ஒரு ஜோன்லேருந்து உங்களுக்கான மல்டிபிள் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் நோட்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் நோடு போகும்போது அந்த பார்டருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அந்த பார்டர் நோடில் இருக்கிற அந்த ஐபி அட்ரஸை கவர் பண்ணுற எல்லா இடத்துக்குமே அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி டெஸ்டினேஷன் கொண்டு போயிட்டு ரீச் பண்ண வச்சுருவாங்க. இதுதான் ZRP. புரியுதா? ஸோ ஜோன் இருக்கும், அந்த ஜோனல் கீழே மல்டிபிள் ரூட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டோகாலில் அந்த ரூட் கவருக்குள்ளே என்னெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் வருதோ அதை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரூட் சொல்லிட்டு உங்களுக்கு சாய்ஸ் வந்து பேஸ் பண்ணி போகுது. ஓகே, தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ஃபார் மார்னெட். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இட் ஜஸ்ட் மினிமைஸ் யோர் அன்னெசரி பேக்கெட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் இன் தி எனர்ஜி கன்சப்ஷன். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல பேக்கெட்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணமோ உங்களோட மெசேஜை டெலிவர் பண்ணமோ அங்கே மட்டும்தான் சிங்கிள் டிரான்ஸ்மிஷனில் நடக்கும். அந்த சிங்கிள் டிரான்ஸ்மிஷனுக்குள்ளேயே அவங்களோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆகிடணும். சப்போஸ் அது ரீச் ஆகலை அப்படின்னா அவ்வளோதான் ஃப்ளாப். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அதை டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து ஜஸ்ட் ரெடியூஸ் யோர் unnecessary packet transmission. ஸோ அன்னெசரியாக இருக்கிற பேக்கெட் டிரான்ஸ்மிஷன் அவங்களுக்கு வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மார்னெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ ஹோஸ்ட் மொபைலிட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ராட்காஸ்ட் நேச்சர் ஆஃப் வயர்லெஸ் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் நேச்சர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய இன்டர்ஃபரன்ஸ், ஸோ வேரியஸ் சோர்ஸஸ்லேருந்து உங்களுடைய இன்டர்ஃபரன்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ரோட்டோகால் ப்ரொப்போஸ்டு மார்னெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த ட்ரீ பேஸில் டிஃப்ரெண்ட் டோபாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் மெம்பர்ஸ்குள்ளே வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க. அந்த அசம்பிள் ஆகிறதுல இவங்க எடுத்துக்கிற டோபாலஜி என்னென்னா மெஷ் டோபாலஜி. வாட் இஸ் மீன் பை மெஷ் டோபாலஜி? வெரி குட் சிஸ்டர். ஸோ மெஷ் அப்படின்னாலே பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் தான். அதுதான் இங்கே வந்து பாருங்கள் மல்டி கேஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் மல்டி கேஸ்ட்னால் என்ன சொல்லியிருந்தேன்? இதில் ஒரு சென்டர் வந்து ஒரு முறை தான் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க டு த டெஸ்டினேஷன். அந்த சிங்கிள் டிரான்ஸ்மிஷன்லேயே அந்த மெசேஜ் போய் ரீச் ஆகிடணும். சப்போஸ் அது ரீச் ஆகலை அப்படின்னா மறுபடியும் அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ண மாட்டாங்க. அதே தான் மெஷ் டோபாலஜி. ஸோ மெஷ் டோபாலஜியில் வந்து பார்த்தா பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன்ஸ் தான், மல்டி பாயிண்ட் கம்யூனிகேஷன்ஸ் கிடையாது. அதனால தான் உங்களுடைய டோபாலஜியில் மெஷ் டோபாலஜி வந்து இவங்க எடுத்துக்கிறது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கான இன்னொரு லிங்க் வந்துட்டு எடுத்துக்க முடியாது. அதுக்காக இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் மல்டிகாஸ்ட் அடோப் ஆன் டிமாண்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோகால், MAODV. ஓகேவா? ஸோ இதில் உங்களது எல்லாமே வந்துட்டு மெஷ் பேஸ்டு ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மெஷ் பேஸ்டு ப்ரோட்டோகால் அப்படின்னு வரும்போது ஆன் டிமாண்ட் மல்டிகாஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் உங்களுடைய மெஷ் பேஸ்டு டோபாலஜி வந்துட்டு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் இன்னொரு லிங்க் கூட பாஸ் பண்ணும்போது ஏதாச்சும் டிஸ்டார்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஜஸ்ட் ரெடியூஸ் யுவர் பேக்கெட் டெலிவரி. ஸோ பேக்கெட் டெலிவரியை ரெடியூஸ் பண்ணும், உங்களுடைய மொபைலிட்டி கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். That's all about your multicast routing protocol. And next one is on-demand multicast routing protocol. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி மல்டிகாஸ்டில் ஒரு ட்ரீ பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதனால் நோட் கனெக்டிவிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி மல்டிகாஸ்ட் ட்ரீ ரெக்குயர்மெண்ட்டில் உங்களோட சப்ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல்ஸை எக்ஸிஸ் ஆகும், அதை வந்து ஓவர்ரேட், அந்த ப்ராசஸை ஓவர்ரேட் பண்ணுறதுக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் ODMRP. ஸோ இதோட டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ODMRP வந்துட்டு மெஷ் பேஸ்ட் மல்டிகாஸ்ட் ஸ்கீம். இதில் வந்து ஃபார்வர்டிங் குரூப் நடக்கும். ஸோ அந்த ஃபார்வர்டிங் குரூப் அப்படின்னும் போது உங்களுடைய சப்செட் நோட் என்ன இருக்கோ அந்த சப்செட் நோடில் பேக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ஃப்ளட்டிங் மூலயமா டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ see this diagram. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ எஸ் அப்படின்றது உங்களோட சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸில் வந்துட்டு நிறைய queries வந்து ஜாயின் ஆகுது. அந்த queries ஜாயின் பண்ணும்போது உங்களோட என்டையர் நெட்ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணணும். அந்த மெம்பர்ஷிப் ஏற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த ரிசீவிங் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் லேர்னிங்கை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டோர் பண்ணும்போது அதோட ரவுட்டிங் டேபிளை ரீப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோர்ஸ் இருக்குது, அதுலேருந்து ஆர் அப்படின்றது எல்லாமே உங்களுடைய ஜாயின் பண்ணுற ரிப்ளை. ஸோ அந்த ரிப்ளை எல்லாமே டாட்டர் லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. அவங்க சென்ட் பண்ணுற queries வந்து பார்த்தீங்கன்னா டார்க் லைனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மல்டிகாஸ்ட் மெசேஜ் எப்பவுமே ஷார்ட்டஸ்ட் பாத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ட்ராவல் ஆகும். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத்தை பேஸ் பண்ணி ட்ராவல் ஆகும்போது உங்களோட ரூட்ஸ் சோர்ஸ்லேருந்து ரிசீவருக்கு போகும்போது அந்த மெஷ்ஷோட நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டிங் குரூப்பில் போகும். ஸோ அந்த ஃபார்வர்டிங் குரூப்பில் மூவ் ஆகும்போது எஃப்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எஃப்ஜினா என்னென்னா ஃபார்வர்டிங் குரூப் நோட்ஸ். எந்த ஆல்ஃபபெட்டும் இல்லாமல் பிளெயினாக இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மல்டிகாஸ்ட் மெம்பர் நோட். ஸோ இதனுடைய மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிள் டிரான்ஸ்மிஷன்ஸ். ஸோ ரிலையபிள் டிரான்ஸ்மிஷன்ஸ் அப்படின்னும் போது உங்கள் பேக்கெட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கேர் இருக்கும். அந்த ப்ராப்பர் கேர் மூலயமா நீங்கள் டெலிவர் பண்ணுறவங்களோட மெசேஜஸ் நீங்கள் டெலிவர் பண்ணிக்கலாம். இதுதான் ODMRP. ஓகே, தென் யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் வெஹிகுலர் அடாக் நெட்வொர்க்ஸ், தட் இஸ் வார்நெட். ஸோ வார்நெட் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் மார்நெட் தான். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் தி கம்யூனிகேஷன். உங்கள் நியர்பை வெஹிக்கல் இருக்கிற கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வெஹிக்கல்ஸ் அண்ட் தென் ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ரோட் சைடில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வார்நெட் ஆர்கிடெக்சர். இதுதான் இந்த ஆர்கிடெக்சரோட டயக்ராம். இப்போ இங்கே பாருங்கள், உங்கள் ரோட்டில் நிறைய வெஹிக்கல்ஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ ரோட் சைடு ஒரு பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஒரு எமர்ஜென்சி ஈவெண்ட் இல்லை இன்டர் வெஹிக்குலர் இல்லைனா வெஹிக்கல் டு ரோட் சைட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைவேஸில் வந்துட்டு நடக்கிறது தான். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மங்காத்தா மூவி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மங்காத்தா மூவியில் உங்களோட சிக்னல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணுறாங்க. ஸோ பிரேம்ஜி இருப்பார், அவர் சிக்னல்ஸை ஹேக் பண்ணுவார். அந்த ஹேக் பண்ணுற சிக்னல்ஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்துட்டு கிட்னாப் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் யோர் வார்நெட். ஸோ உங்களுடைய ஒரு வயர்லெஸ் டெக்னிக்கை அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி அதை அவங்க எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வார்நெட் ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு பிஸி ஹைவேலேயே இருக்கும். இதனோட டயாமீட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவரல் டென்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரும். அப்போ அந்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வார்நெட் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறது. இது ஒரு கேட்டகரைஸ்ட் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன் வெஹிக்கல் கம்யூனிகேஷன். இன் வெஹிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்றது உங்களோட இன்னர் சிஸ்டம் டேட்டாவோட பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வரது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஷன்ஸ் நடக்கும். அதனோட டிட்டர்மினேஷன்ஸ் ஒரு சில எக்ஸ்டென்ட்டுக்குள்ளேயே வந்துட்டு க்ரூஷியலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது வெஹிக்கல் கம்யூனிகேஷன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் டு வெஹிக்கல் கம்யூனிகேஷன், அதுதான் V2V அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த V2Vயில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வித்தின் யோர் டிஃப்ரெண்ட் வெஹிக்கல்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு டிரைவர் இருக்கார், அவருக்கு வந்து வார்னிங் கொடுப்போம் இல்லையா? இப்போ வந்து GPS இல்லாமல் எந்த வெஹிக்கல்ஸுமே போகிறது கிடையாது. சிட்டி சைட்லாம் போனீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஏரியாவுக்கு ஏதாச்சும் நீங்கள் புதுசாக போகணும் அப்படின்னா கூகுள் மேப் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிலாம் GPS ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு வார்நெட் தான், வெஹிகுலர் அடாக் நெட்வொர்க் தான். இந்த V2V கம்யூனிகேஷன் மூலயமா ஒரு ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மெசேஜஸ் சேஃப்டியாகவும் செக்யூர்ட் மூலயமாவும் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணிப்பாங்க. தட் இஸ் அ செகண்ட் மெத்தட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வெஹிக்கல் டு ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தட் இஸ் V2I கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனில் உங்கள் மொபைல் வெஹிக்கல்ஸும் ரோட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கும். எதுக்காக அப்படின்னா டு கேதர் த இன்ஃபர்மேஷன். இதில் வந்து எல்லாமே சென்சார் நடக்கும். ஸோ சென்சார் நடக்கும்போது மானிட்டர் பண்ணுறாங்க. அதோட ரியல் டைம் டிராஃபிக்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு வெதர் அப்டேட் பண்ணுறாங்க. அதுக்காக வெஹிக்கல் டு ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணிப்பாங்க. தென் யோர் ஃபோர்த் ஒன் இஸ் வெஹிக்கல் டு ப்ராட்பேண்ட் கிளவுட் கம்யூனிகேஷன்.
ஸோ இந்த ப்ராட்பேண்ட் க்ளவுட் கம்யூனிகேஷனில் they used 3G or else 4G. 3G இல்லைனா 4G ப்ராட்பேண்டை யூஸ் பண்ணி தான் டிராஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸு அதர் டேட்டாஸ்குள்ளே கொடுத்துட்டு ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கல்ஸ் நான் மூவ் பண்ணும்போது அதோட அடோக் நெட்வொர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த அடோக் நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு வெஹிக்கல் கூடைய லிஸ்டட் வேஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப வானெட் யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ டிரைவர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பிகாஸ் டு கேதர் த இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறதுக்காக இது ரொம்பவே யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வானெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யர் வானெட். தென் திஸ் இஸ் யர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மானெட் அண்ட் வானெட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின் இஃப் யூ ஆர் ரைட்டிங் யூர் எக்ஸாம் இன் அண்ட் ஆஃப்லைன் மோட். பட் இப்போ அது கிடையாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிச்சயமாகவே. ஸோ மானெட் அப்படின்னா ஒரு மொபைல் நோட் டைனமிக்காக வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் தி ஸ்பீட். வானெட் அப்படின்றது வெஹிக்கல்ஸ்க்கும் ரோடுக்கும் இல்லை இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் வானெட். ஸோ மானெட்டில் வந்துட்டு எந்த ஒரு ஃபிக்ஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தேவையில்லை. ஏன்னா நம்ம வேணால் ரூஃப் கார்டனில் கூட நம்மளோட மானெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வானெட் அப்படி கிடையாது. நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான பேஸ் ஸ்டேஷன் டெஃபினட்டாக இருக்கணும். ஸோ மானெட்டில் டோபாலஜி வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரேண்டமாக. ஆனால் வானெட்டில் வந்துட்டு யுவர் டோபாலஜி வில் சேஞ்ச். எதுக்காக அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. இதில் ப்ரொடக்ஷன் வந்து லோவாக இருக்கும், அதில் ப்ரொடக்ஷன் வந்து ஹையாக இருக்கும். மொபைல் நோட்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது வானெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதனோட டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஸ் ஆகும். அதுவே வந்து வானெட்டோட டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸாக இருக்கும், டிஃபர் ஆகிட்டே இருக்கும். மானெட்டில் இருக்க நோட்ஸ் எல்லாமே ரேண்டம் மேனர், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் மேனர். அதுக்கப்புறம் இது பேண்ட்வித் நீங்கள் யூஸ் பண்ணுற பேண்ட்வித் வந்துட்டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் kbps இன் மானெட், அதில் வந்து பார்த்திங்கன்னா thousands of kbps. ஸோ மானெட்டோட லைஃப் டைம் வந்துட்டு உங்கள் பவர் சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வானெட்டோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெஹிக்கல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். மானெட் வில் யூஸ்டு ஃபார் யர் ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச் அண்ட் தட் வானெட் இஸ் யூஸ்டு ஃபார் ஜியோகிராஃபிக்கல் ரேஞ்ச் அப் டு 300 feet. இது வந்து வெறும் 100 meters மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ரிலையபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மீடியம். ஆனால் வானெட்டோட ரிலையபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை. ஸோ தட்ஸ் ஆல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யோர் மானெட் அண்ட் வானெட். ஸோ உங்களோட அடோக் நெட்வொர்க்கில் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா உங்கள் ஃபிசிக்கல் பவுண்ட்ரி லேக் ஆகும். ஸோ யூ ஹேவ் அ லோ பவர் RF டிரான்ஸ்மிஷன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷனல் கேப்பபிலிட்டிஸ் லிமிட்டடாக யூஸ் பண்ணுவாங்க. பவர் சப்ளையும் லிமிட்டடாக இருக்கும். அதுவே செக்யூர் அடோக் நெட்வொர்க்ஸ் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா அவைலபிலிட்டி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, authentication and non-repudiation. So that's all. Your unit 3 is completed. ஸோ யூனிட் 3ல வானெட் அண்ட் மானெட் அப்படின்றது சாப்டர் 6 ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாமே சாப்டர் 5ல் இருக்கும். அதோட நோட்ஸ் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ் வில் ஸ்டார்ட் அர் யூனிட் 4. தேங்க்யூ.